கும்பம், பிரிய போகும் ஓர் உறவு. யார் அது? என்ன மாதிரியான உறவு? எதுல நீங்க கவனமா இருக்கணும்? எந்த விஷயத்துல நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும்? அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கும்ப ராசிக்கான ஜூலை மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, நம்ம சேனல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ராசி பலன் வீடியோ எல்லாமே இருக்கும். ராசி பலன் வீடியோக்குள்ள நிறைய ஹிடன் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம். அப்படின்னா என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, அஸ்ட்ராலஜில உங்களுக்கு தெரியாத சில நுணுக்கங்கள், நிறைய ஜோதிடர்களால பெருசா பேசப்படாத விஷயங்களை இந்த வீடியோல நாங்க சேர்த்திருப்போம். வெறும் பொதுவா ராசி பலன் இது நல்லது நடக்கும், தனம், லாபம், சுகம் மாதிரி கேலண்டர்ல போட்டிருக்க மாதிரி ஜென்ரலான விஷயமா எங்களோட வீடியோஸ் இருக்காது. என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரியும். ஓகே, எவ்ரி மந்த் இதே மாதிரி ராசி பலன் வீடியோ உங்க மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் வந்து ஆப் ஜென்ரேட்டடா அப்படி எதுவுமே இருக்காது. உங்க பர்த் சார்ட்டை ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பின்டா இருக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஜாதகம் இல்லைங்க, எப்படிங்க பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகம் தேவையில்லை. உங்க பர்த் டீடைல்ஸ் இருந்தா போதும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ். ஸோ இந்த டீடைல்ஸ் வச்சு உங்க பர்த் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி ப்ரெடிக்ஷன் வாங்கிக்கலாம். நீங்க எந்த கண்ட்ரில எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் உங்க டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, கும்ப ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துடலாமா? கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி மேல ராகு இருந்தா கூட ஜென்ம ராகு போயிட்டு இருக்கு இல்லையா? ராகுவை பத்தி பெருசா பேசல. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையிலே இருந்தது. அதனால பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறத கும்பராசி கொடுத்துருக்காது. ஆனாலும் எங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து இன்னும் 7.5 சனிக்குள்ளதானே இருக்கிறீங்க. உங்களுடைய ஜென்ம சனி தான் விலகி இருக்கு. ராசி மேல இருந்த சாட்டன் பயிற்சி ஆயிடுச்சு. ஆனா 7.5 சனிக்குள்ளதானே இருக்கிறீங்க. ராசிக்கு 2வது இடம் தனஸ்தானத்துல சனி இருக்கு. ராசிநாதனாலும் இருக்கிற இடத்த கெடுக்கும் சாட்டன், எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாதப்போ. லாஸ்ட் இயர் ஃபுல்லுமே உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. ஈவன் ஆஃப்டர் ஜென்ம சனிக்கு அப்புறம் கூட உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் இருந்தது. ஆனா இனிமே அந்த மாதிரி இருக்காது. இந்த குரு பயிற்சி நடந்துருச்சு. ரொம்ப விசேஷமான, எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு குரு பயிற்சி இது. உச்ச குருவுடைய பார்வை ராசிக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய சனி மேல படுறதுனால சனியுடைய கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பை குறைக்கிற மாதிரியான அமைப்புல இருக்கு. சோ தனஸ்தானம் கெட்டுட்டு இருந்துச்சு. தனம், வாக்கு, குடும்பம் சம்பந்தமா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கும். பணமே இல்லைங்க, பணத்தை கண்ணிலே பார்க்க முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிறது, தொழில்ல ஒரு சின்ன முன்னேற்றம் அமைகிறது. பெருசா அள்ளி கொடுத்துருமானா ஃபுல்லா 7.5 சனில இருந்து நீங்க விலகணும். இப்போ ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட் இருக்கதை பாப்பீங்க. அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதி. 3வது அதிபதி 4வது இடத்துல இருக்கு. சனி பார்வையும் வாங்கியிருக்கு. வீடு, வாகனம், கல்வி மாதிரியான விஷயங்கள்ல சில மந்த நிலைகள் இருக்கும். இளைய சகோதரன் சார்ந்த விஷயங்கள்ல சில குறைகள் உங்களுக்கு இருக்கும். சகோதரனோட முரண்பாடு, சகோதரனோட உடல்நிலை கேட்டது மாதிரியான விஷயம் நடக்குங்க. ஸோ இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது ராசிக்கு 4வது அதிபதி. வீடு, வாகனம், கல்வி, தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கடுமையா கெட்டு போயிருக்கு. ஸோ இந்த ஆதிபத்தியங்கள்ல சில குறைகள் இருக்கும். நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம், பெரிய போகும் ஒரு உறவு. யாரது? தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை. முக்கியமா அம்மா சார்ந்த விஷயத்துல. பிரிவுனா அது சுப பிரிவா கூட இருக்கலாம். அம்மாவை விட்டு நீங்க படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தள்ளி போகிறது, இந்த மாதிரியான செப்பரேஷனும் இருக்கும். ஸோ உங்க தாய் சகோதரன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை இந்த மாசம். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி. 5வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 5வது இடத்துல சூரியன் இருக்கு. குழந்தைகளால ஆதரவு, குழந்தைக உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நாள் இருந்த கருத்து வேறுபாடு சரியாகிறது, வெளிநாட்டுல இருக்கிறாங்க மீட் பண்ண முடியல, இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை நீங்க பார்க்க போறது, அவங்க உங்களை வந்து பாக்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரன் தேய்பிரையில அமாவாசை நிலைமையில இருக்கும். மாச கடைசியில பௌர்ணமி நிலையை அடைஞ்சிரும். இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயத்துல சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ராசிக்கு 7வது இடம். 7வது இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கேதுவோட இணைஞ்சிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். மனைவி சார்ந்த விஷயத்துல ரொம்ப நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். 7வது இடத்துல சுக்கிரன் இருந்தாலே
மனைவியால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமா மனைவி, கணவன் விஷயமும் கூட. ஏன்னா 7வது இடத்துல சுக்கிரன் ஒரு பெண் கிரகம், சரியா? சோ மனைவி சார்ந்த விஷயம், மனைவி வழி சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசிக்கு 8வது அதிபதி குருவுடைய நினைவுல இருக்கு. 8வது இடத்துக்கு சனி பார்வைப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சில குறைகள் இருந்திருக்கும். இப்ப அந்த குறைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு குருவுடைய பார்வையினால. 8வது இடத்துக்கு சனி பார்வை இருந்தாலும் அது ஒரு ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுக்கும். என்ன மாதிரின்னு கேட்டீங்கன்னா, பிஆர் அப்ளை பண்றது, அது தள்ளி போறது, டிராக் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். பெரிய அளவுல கெடு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து சிம்ம வீட்டோட தொடர்பு கொள்ளுதுங்க. உங்க ராசிக்கு அது 7வது இடம். அடுத்து 10வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பலவீனமா இருக்கனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய கெடுபலன்கள் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா தனாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து தனஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளுது. பணப்புழக்கம் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 15 நாளைக்கு கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கடுத்து உங்க ராசிக்கு 11வது அதிபதி. 11வது அதிபதி குரு லாபஸ்தான அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய லாபங்கள், எதிர்பாராத லாபங்கள் மாதிரியான விஷயம் இதெல்லாம் நடக்கும். 12வது இடத்துக்கு குரு பார்வைப்பட்டு இருக்கனால வெளிநாடு, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயம் இதெல்லாம் நீங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும். ராசி மேல இருக்கக்கூடிய ராகு எப்பதான் விலகும்னு கேட்டீங்கன்னா, ராகு கேது பயிற்சி வந்து இந்த வருஷம் கடைசியில தான் நடக்கும். டிசம்பர் 24 அந்த தேதிகள்ல நடக்கும். ஸோ அது வரைக்கும் ராகு ராசி மேல இருக்கிறதுனால ஒரு ஸ்லைட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அப்புறம் நீங்க இன்னும் 7.5 சனிக்குள்ள இருக்கிறனால பெரிய அளவுல ப்ராக்ரஸ் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். 7.5 சனி விலகுனதுக்கு அப்புறம், அதாவது சாட்டர்ன் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மேஷ ராசி மேல பயிற்சி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும். 7.5 வருஷம் வாழ்க்கையே என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூவே இல்லாத மாதிரி இருந்திருப்பீங்க. மந்தமா இருந்திருப்பீங்க. எந்த ஒரு விஷனோ கோல்ஸோ எதுவுமே இல்லாம இருந்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சரியாகுங்க. சாட்டன் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து ஒரு பெட்டர் பர்சனா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த 7.5 சனி மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தருது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பக்குவப்படுவீங்க. உங்க மனசு பக்குவப்படும். ஓகே, நான் சொன்ன இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா பொதுவானது தான். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் 30% தான். ஃபுல்லா அக்யூரேட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, அது ரொம்ப முக்கியம். தசாபுத்தி, கோச்சாரம், அந்தரம், லக்னம், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் பலன்கள் சொல்ல முடியும். உங்க குடும்ப உறுப்பினர்களோட ஜாதகம், அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட ராசி ஜாதகம் இதை பொறுத்தும் பலன்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் சேர்த்து வச்சு தான் அஸ்ட்ராலஜியில் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும், பலன்கள் சொல்ல முடியும். ஒரு வரியில பலன்கள் சொல்ல முடியாது. ஆனால் உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். என் கொஸ்டின் ரொம்ப சில்லியாக இருக்குது, இதெல்லாம் கேட்கலாமா, இதெல்லாம் கூட ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். அதாவது காதல் திருமணம் நடக்குமா, திருமணம் நடக்குமா, வரக்கூடிய பார்ட்னர் உங்களுடைய தாட்ஸுக்கு ஏற்றவங்களா இருப்பாங்களா, பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது கூட்டு தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் தாட் ப்ராசஸ் சேமாக இருக்குமா, ஆன்லைனில் சாதிக்க முடியுமா, ஷேர் மார்க்கெட் கிடைக்குமா, வெளிநாடு போக முடியுமா, அரசியலுக்குள்ளே வர முடியுமா, இப்படி உங்கள் கொஸ்டின் என்னவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஸ்கெடியூல் பண்ணக்கூடிய அந்த டைமில் உங்கள் கொஷின்ஸை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஓவராலாக கோச்சாரப்படி கும்ப ராசிக்கு பெரிய கெடுதல் பண்ணுற மாதிரியான அமைப்பில் எதுவுமே இல்லை. ராசிநாதனுக்கு குரு பார்வை இருக்குது. நான் சொன்ன இந்த சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் நாட்கள்லையும் அதே மாதிரி முக்கிய முடிவுகள், புது அறிமுகங்கள் இதெல்லாத்தையும் தவிர்த்துறது நல்லது. ஓவராலாக கும்ப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் நல்ல ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. யூ கேன் செக் தம் அவுட்.